இப்போ நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு தலையத்துக்கடி. தலையத்துக்கடியில் தலைக்கு சுத்தச்சவலை அடிவேரில் மட்டும் ரேசு மர சுத்தச்சவலையில் நல்ல அடிவேர் மட்டும் ரேஸ் மரையில் தலையத்துக்கிட்டேரில் இவ்வளோ ஒரு பைச்செட்டுனா இன்னும் ஒரு வாரம் பிடிக்கும். ஒரு வாரம் பிடிச்சாலும் இந்த கிடேரி தலையத்தில் ஒரு 7 14 லிட்டர் செவலையில் நல்ல ஜாதி கிடையாது. இந்த கொப்புள் மடு இருக்கிறதுனால நல்ல ஜாதி கிடையாது. சிந்து கிராஸ் இல்லை. சிந்து கிராஸ்னால் கொஞ்சம் குறைய கறக்கும். இது நல்ல ஜிந்தும் ஜரிக்கும் கலந்தது. நல்லா தரமான ஒரு கிடேரி மாடு. கிடேரி மாடுனா 10 வருஷம் வச்சுக்கலாம். கிடேரி மேய்ச்சல் மாதிரிலாம் வளர்க்குறதுக்கு இது நல்ல சூட்டப்பிளான கிடேரி. மேய்ச்சல் மாதிரி வளர்க்குறதுக்கு இந்த கிடேரி செட் ஆகும். சுத்தச்செவலையாக இருந்தாலும் ஒரு தலையத்தில் ஒரு 7 லிட்டர் கறந்தாலும் பால் நல்லா தரை இருக்கும். இந்த மாட்டில் ஏன் நல்லா 7 லிட்டர் கறக்குன்னா இந்த காது அந்த மண்டை பொடி மண்டையில் அந்த காது அவ்வளோ நீளம் இருக்கணும். அவ்வளோ நீளம் இருந்தால் அந்த மாடு நல்லா கறவத்தரை அதிகம் இருக்கும். மேய்ச்சல் மாதிரி வளர்க்குறதுக்கும் இந்த மாடு நல்லா சூட்டாக இருக்கும். நல்ல மடிகாம்பு, நல்ல பைச்செட்டு, நல்ல தோரணை, நல்ல பொய்த்தோல். கிடேரிலாம் 10 வருஷம் வச்சுக்கலாம். கிடேரி நல்ல தரமான மாடு. 10 லீட்டருக்கு தாராளம் வச்சுக்கலாம். தரமான மாடு, நல்ல மாடு.